வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு வீக்கெண்ட் ட்ரிப்பில் நம்ம போகிறது நியூயார்க். நியூயார்க்கை பற்றி நம்ம ஒரு சீரீஸே பார்த்துருக்கோம். நியூயார்க்கை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதிலேருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது இன்றைக்கி ஆன பிளான். இந்த க்ரீனரியை பார்த்து நிறைய பேர் இப்போதைக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், சென்ட்ரல் பார்க் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். நியூயார்க் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 843 ஏக்கர்ஸுக்கு இவ்வளோ க்ரீனரியான பார்க்கை இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கான கிரெடிட்ஸை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். எக்கச்சக்க லேக்ஸோட இந்த ஒரு பார்க்குக்குள்ளேயே நிறைய லேக்ஸ் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, கேசல் இருக்குது. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு நாள் டெஃபினட்டாக பார்த்தாது இந்த 843 ஏக்கர்ஸை கவர் பண்ணுறதுக்கு. மேபி நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் போனால் ஓரளவுக்கு கவர் பண்ணலாம். ஸோ நியூயார்க்ன்றது எவ்வளோ டைட் பேக்டான சிட்டின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு சிட்டியில் ப்ரைம் லொக்கேஷனில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இன்னமும் இந்த ஒரு பார்க்கை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுலேயும் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் விடிவியில் கிளைமேக்ஸ் சாங்கில் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் இன்னும் நம்மளோட இந்தியன் சினிமாஸில் நிறைய மூவிஸில் நம்ம பார்க்கலாம். அண்ட் சம்மரில் எஸ்பெஷலி இந்த ஸ்பாட் ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நியூயார்க் விசிட் பண்ணுறப்போ டே டைமில் விசிட் பண்ணிங்கன்னா, ரொம்ப சம்மர் டேஸில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட் டு ஸ்பெண்ட் த டேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மற்ற இடம் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் கிரவுண்டில் இருக்கிறதுனால நீங்கள் வெயிலில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் பார்க் ஆப்ஷனை வச்சுட்டு பை ஈவினிங் மேபி நீங்கள் அதை மற்ற ஸ்பாட்ஸ் லைக் டம்போ இல்லைன்னா ப்ரூக்லின் பிரிட்ஜ் இதெல்லாமே ஈவினிங் போனீங்கன்னா இன்னும் நீங்கள் ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். சம்மரில் எக்கச்சக்க என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த பார்க்கில் இருக்குது. ரைட் ஃப்ரம் போட்டிங், ரைட் ஃப்ரம் நிறைய டூர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி எங்கே திரும்பினாலும் ஒன் ஆர் தி அதர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த போர் அடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பார்க்கில் எப்படி ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் சென்ட்ரல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். நம்மளை என்டர்டெயினாக வச்சுக்கிறதுக்கான பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ரேராக நம்ம பார்க்கக்கூடிய ஈவெண்ட் தான் ஒரு ப்ரப்போசல் ஈவெண்ட். அதுவுமே எங்களால் இங்கே பார்க்க முடிஞ்சது, கேப்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்றது இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். ஸோ இதுதான் அந்த ப்ரப்போசல் சீன். அண்ட் நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அதுவுமே எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் தான். நீங்கள் ஒரு சம்மரில் இந்த பார்க் போனீங்கன்னா என்ன எப்படி இருக்குன்றது. அதே டைம் வின்டர்லேயும் இந்த பார்க்கில் க்ரௌடுக்கு பஞ்சமே இருக்காது. எந்த மாதிரி டைமில் போனாலும் க்ரௌடு கம்மியாகவே இருக்காது. ஆனால் வின்டரில் ஈவெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆஸ் இன் போட்டிங் இருக்காது, இல்லை டோர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் வாக் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவ்வளோதான். நீங்கள் கல்ஹோனா ஹோ சாங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை உங்களால் ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அந்த மூவியில் நிறைய இன்ஸ்டன்ஸில் இந்த ஸ்பாட் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஒருவேளை உங்களால் இந்த ஸ்பாட்டை நடக்க முடியலன்னா, கண்டிப்பாக நடக்க முடியாது. ஏன்னா 843 ஏக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நடக்க முடியாது. ஸோ அந்த கேசஸில் சைக்கிள்ஸ் நீங்கள் ரெண்ட் பண்ணலாம், பைக்ஸ் நீங்கள் ரெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஹார்ஸ் ரைடிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். அதனால் நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ், அதாவது சைக்கிளிங் ஆகட்டும் இல்லை ஹார்ஸ் ரைடிங் ஆகட்டும், இதெல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணலை. பட் எகெயின் அப் டு யூ. சென்ட்ரல் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் ரூஸ்வெல்ட் ஐலண்ட். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரியாது. ரூஸ்வெல்ட்டுன்னு ஒரு தனி தீவு நியூயார்க்லேயே இருக்குது, ஹார்ட் ஆஃப் த சிட்டிலே இருக்குது. அதுக்கு ட்ராம் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ராம் சர்வீஸ் ஒன் வேக்கு $3 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவுமே ஒன்றும் பெருசாக க்ரௌடட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் க்ரௌட் தான். அதாவது நீங்கள் போய் நின்னீங்கன்னா மேபி ஒரு 5 minutes வெயிட் டைம்லையே நீங்கள் இந்த ட்ராம் எடுத்துடலாம். அண்ட் தனியாக டிக்கெட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட கிரெடிட் கார்டை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் தி கோவில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 minutes இருந்ததுன்னு சொல்லலாம். ரஃப்லி ஒரு 5 minutes இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது வியூ. அந்த ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடியும் நாங்கள் நிறைய ட்ராம் போயிருக்கோம். கம்பேரிட்டிவ்லி இது ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்தது. இந்த ரூஸ்வெல்ட் ஐலாண்ட் ஸ்ப்ரிங்கிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நிறைய கலர்ஸ், அதாவது நிறைய ஃப்ளவர் கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இறங்கின உடனே ஒன் ஆஃப் த கியோஸ்கில் நாங்கள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப அன்றைக்கி எங்களால் நடக்க முடியல. மேபி இன்னொரு நாள் முடிஞ்சால் இந்த ரூஸ்வெல்ட் ஐலாண்டை பற்றின ஒரு எபிசோட் போடலாம்.
பட் நாங்கள் டிரைவ்லேயே கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2 ஆப்ஷன் இருக்குது இந்த ஐலாண்ட் வரதுக்கு. ஒன்று நீங்கள் டிரைவ்லேயே வரலாம், இல்லை நீங்கள் ட்ராமில் வரலாம். ஃபைனலி ஃபார் டின்னர் ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் காட் ஃபுட் இன் நியூயார்க், அடேல்ஸ் காட் ஃபுட். இதில் நான் வெயிட் டைமை பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த க்யூவில் நிற்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். நான் 1 மணி நேரம்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த பேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இது எங்கே இருக்குன்னா அடேல்ஸ் ஃபேமஸ் ஹலால் காட் ஃபுட்டுன்னு போட்டாலே உங்களுக்கு மேப்பில் காட்டிடும். அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் பார்க் ரேடியோ சிட்டி ஸ்டேஷன், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெஸ்டினேஷன் அகெயின். ரேடியோ சிட்டி பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் சொல்லணும்னா டைம் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது. இங்கே போனீங்கன்னா அவங்களோட சிக்கன் அண்ட் லேம் கைரோ அண்ட் ஆல்சோ சிக்கன் அண்ட் லேம் ஓவர் ரைஸ், இது ரெண்டுமே செமையாக இருக்கும். அவங்க ஸ்பைசி ரைஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.